திரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்புறம் புக் சம்ஸ் இது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக பிரித்து தொகுத்து கண்டினியூவாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். மொத்த 30+ மாடல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது பேசிக்ஸ்லேருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம கண்டினியூவாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்ட் 14 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இது பார்ட் 15 பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் புரியும். ஓகேங்களா? இது பார்ட் 15 மாடல் 30. ஓகேங்களா? மாடல் 30 152 கொஷின். இந்த மாடல் எல்லாமே ஏபி கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபி எம்என் வேரியபிள் வந்து பார்த்தோன்னா மிக்ஸே வரும். அது எல்லாமே இந்த மாடலில் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அந்த கொஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏபிசி ஓகேவா? இதில் எது பெரிய நம்பர்னு தெரிஞ்சுக்கணும். ஏ பெரிய நம்பர், ஏவை விட பி சின்ன நம்பர், பியை விட சி சின்ன நம்பர். ஓகேவா? இந்த வேரியபிள் மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த சம் வந்து பார்த்தோன்னா அதை வச்சு தான் கான்செப்ட்டு. ஏ மற்றும் பியின் மீப்பெரு பொது மடங்கு வந்து பார்த்தோன்னா ஏ மற்றும் பியோடைய எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவாம் எனவும், பி மற்றும் சியோடைய எல்சிஎம் மீப்போமா எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா பியா. ஓகேவா? எனவும் இருந்தால் சி மற்றும் ஏவின் மீப்போமா என்ன அப்படின்னு கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஏ மற்றும் பியோடைய எல்சிஎம் இதோட எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா ஏவாம். அப்புறம் பி மற்றும் சியின் எல்சிஎம் மீப்போமா இது வந்து பார்த்தோன்னா பியா. சி மற்றும் ஏயின் எல்சிஎம் என்ன அப்படின்னு கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த கான்செப்டே எப்படி இருக்குன்னா, எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா எந்த வேல்யூ எடுத்து எழுதியிருக்கான்னா ஏபி 2 இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா எது ஹையஸ்ட்டோ ஏ தான் ஹையஸ்ட் இல்லையா? இதுதான் வந்து பார்த்தோன்னா எல்சிஎம்மாக எடுத்து எழுதியிருக்கான். பிசின்னு இருக்குது. இதில் எது ஹையஸ்ட்டு? பி தான் ஹையஸ்ட்டு. அப்போது பி எடுத்து எல்சிஎம்மாக எழுதியிருக்கான். சிஏன்னு இருக்குது. சிஏல எது ஹையஸ்ட்டு? சிஏல ஏ தான் ஹையஸ்ட்டு. அப்போது ஏ தான் வரும். ஓகேங்களா? அப்போ ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி ஆன்சர் கரெக்டான ஏ தான் ஆன்சர். அதுக்கடுத்தது 152 கொஷின் 153 கொஷின். ஓகே சாரி 153 கொஷின். இது வந்து பார்த்தோன்னா 2A 5A 7A என்ற 3 எண்களின் மீச்சிறு பொது வகு எண் எல்சிஎம்மை கேட்டிருக்கான். ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன் தமிழில் உங்களுக்கு இந்தமாரி இது எல்சிஎம்மாக ஹெச்சிஎஃப்பாக கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இங்கிலீஷில் பார்க்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதோடைய பவர் பாருங்கள். இப்போ ஏ ஒரு இடத்துல ஏன்னு வந்துட்டு இன்னொரு இடத்துல ஏ ஸ்கொயர்னு வந்துட்டா அது ஒரு கான்செப்ட் பார்ப்போம். எல்லாமே ஏன்னு இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா எந்த கான்செப்ட்னா டானா மெத்தட் போட்டுங்க. டானா மெத்தட் போட்டு 2A 5A 7A இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிங்க. ஓகேங்களா? அந்த வேரியபிளோட சேர்த்து. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏ எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? ஏ வெளியே எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ என்ன இருக்கும்? 2 5 7 இருக்குமா? அது போட்டாச்சா? இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 1 ஆகிடும், 5 7. ஓகேவா? 2ஆல் மல்டிப்ளை ஆகாது அதனால். இப்போ 5 எடுத்திங்கன்னா 1 1 7 மல்டிப்ளை ஆகாது அதனால் அப்படியே போட்டுடணும். ஓகேவா? 7 எடுத்திங்கன்னா 1 1 1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறீங்க. 7 5 சார் 35 35 2 சார் 70 70 இன்ட்டு ஏ 70A. ஓகேவா? 70 இன்ட்டு ஏ 70A. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே ஏ வரும், இன்னொன்றுத்தில் ஏ ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பார்ப்போன்னா எது எல்சிஎம் அப்படின்னா இன்னொன்றுத்தில் ஏ ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் பவர் தூக்கி எல்சிஎம்மாக போட்டுருவோம். ஆனால் இங்கே எல்லாமே ஏன்னு இருக்குது. அப்போது அது வந்து பார்த்தோன்னா இந்தமாதிரி டானா மெத்தடில் போடுங்க. ஓகேங்களா? அடுத்த சம் வந்து பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் இப்போ ஏதாவது ஒரு 2 நம்பர் கொடுத்துருப்பான் இல்லையா? 2 நம்பர் கொடுத்துட்டு அதுக்கான எல்சிஎம் கேட்டிருப்பான். ஓகேவா? அதை வந்து பார்த்தோன்னா இன்டெரக்டாக கொடுத்துட்டான். அந்தமாரி நம்பர் கொடுக்கல, அதுக்கு பதிலாக வேரியபிள் கொடுத்துட்டு அந்த வேரியபிளுக்கான நம்பரை இன்டெரக்டாக கொடுத்துட்டான். அது எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஏவோடைய வேல்யூ 1 எடுத்துணுமா, பியோடைய வேல்யூ 2 எடுத்துணுமா, சின்னு வந்தால் 3ன்னு எடுத்துணுமா, எக்ஸட்ரா அப் டு இசட் ஈக்குவல் டு இசட்னு வந்தால் 26ன்னு எடுத்துணுமா. அதாவது ஆல்ஃபபெட்ஸு எல்லாத்துக்குமே லைனாக நம்பர் கொடுத்துக்கிறான். ஏன்னு வந்தால் 1, பின்னு வந்தால் 2, சின்னு வந்தால் 3. ஓகேவா? அதேமாரி இசட்னு வந்தால் 26. மொத்தம் 26 நம்பர் இருக்குது இல்லையா? 26 நம்பருக்கு 26 நம்பர் கொடுத்துட்டான். ஓகேவா? என் மதிப்பு கொண்டால் மீப்போவா
மீபோவா வந்து பார்த்தோன்னா மீபோவா ஆஃப் ஐ ஆஃப் எக்ஸ் ஓகேவா? இந்த 2 நம்பருக்கு ஓகே ஐ ஆஃப் எக்ஸுன்ற நம்பருக்கு ஹெச்சிஎஃப்பும் அதுக்கப்புறம் சிபி இதோடைய எல்சிஎம் சிபி இதோடைய எல்சிஎம் இந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் ஓகேவா? இது 2த்தையும் ரேஷியோவில் எழுத சொல்லியிருக்கான் ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐ ஆஃப் எக்ஸு. இந்த ஐ ஆஃப் எக்ஸை நம்பரில் ஃபஸ்ட்டு நம்பர் வடிவில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஐயோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9 ஓகேவா? ஆல்ஃபபெட்ஸில் லைனாக பார்த்தீங்கன்னா ஐ வந்து பார்த்தோன்னா எந்த பொசிஷனில் இருக்குது 9 ஓகேவா? இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க நம்பரு 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் 9th பொசிஷனே எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது எக்ஸோடைய பொசிஷன் வந்து பார்த்தோன்னா 24. எக்ஸோடைய பொசிஷன் வந்து பார்த்தோன்னா ஆல்ஃபபெட்டில் 24th பொசிஷன். இவங்க 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த 24 பொசிஷனை அப்படியே எடுத்துடுறோம் ஓகேவா? இப்போது 9 24 ஓகேவா? இதோடைய ஹெச்சிஎஃப்பை எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க இதோடைய ஐ ஆஃப் எக்ஸுக்கு ஹெச்சிஎஃப் எடுங்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா? இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 3 3 3 சார் 9 8 8 2 சார் 8 3 சார் 24 ஓகேவா? இதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் வருமானு கேட்டிங்கன்னா வராது. 3 மட்டும்தான் ஹெச்சிஎஃப் ஓகேவா? ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 3. ஃபஸ்ட்டு இதுக்கு ஹெச்சிஎஃப் 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா? இப்போது செகண்டு பாருங்கள் மீச்சிமா எதுக்கு சிபிக்கு மீச்சிமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா? இந்த சிபிக்கு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சியோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 3 இதை கொடுத்துருக்காங்களே சியோடைய வேல்யூ 3ன்னு. அதுக்கடுத்தது பியோடைய பொசிஷன் வந்து பார்த்தோன்னா 16 16வது இடத்துல இருக்குது. 1 2 3ன்னு தான் போட்டிருக்காங்க. அப்போது நம்ம எந்த இதுவும் இல்லை, அது எத்தனாவது பொசிஷனோ அப்படியே டேரெக்டாக எடுத்துடலாம். இப்போது 3 16 இதோடைய எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா ஓகேவா? ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரைம் நம்பராக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஓகேவா? 48ன்னு வரும் ஓகேவா? 48 தான் இதோடைய எல்சிஎம் ஓகேவா? இப்போ பாருங்கள் ஹெச்சிஎஃப்னா கண்டுபிடிச்சோம் 3ன்னு கண்டுபிடிச்சோமா? இது 2 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் என்ன 3ன்னு கண்டுபிடிச்சோம். ரேஷியோ ஆஃப் த கொஷின் இருக்கா ரேஷியோ இது போட்டாச்சு. அப்புறம் மீச்சிமா என்ன கண்டுபிடிச்சோம் 48 ஓகேவா? இப்போது இதையும் கேன்சல் பண்ணலாமா? ரேஷியோனா என்னென்னா கேன்சல் பண்ணலாம் ஓகேவா? அதால் மல்டிபிள் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரேஷியோ வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணலாம். 3 1 சார் 3 அப்புறம் எத்தனை டைம்ஸ் 16 டைம்ஸ் போட்டிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். 3 16 சார் 48 ஓகேவா? அப்போது 1:16 தான் இதுக்கான ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? புரியலனா திருப்பி அந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் ஓகேவா? அதுக்கடுத்தது 155th சம். இதை பாருங்கள் என் 2 நம்பர் இருக்குது. இதோடைய எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா என்னன்னு கொஷின் கேட்டிருக்கான் ஓகேவா? எல்சிஎம் எம்என் என்பன 2 எண்கள் ஓகேவா? எம்என் வந்துன்றது 2 எண்களாம் எனில் அவற்றின் எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா டேஷ்ன்னு கேட்டுக்கிறான். அப்போது இதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறான். அதோடைய ஹெச்சிஎஃப் ஆஃப் எம் ஆஃப் ஹெச்சிஎஃப் ஆஃப் இந்த எம்முக்கும் என்னுக்கும் ஹெச்சிஎஃப் என்னென்னா ஹெச்சிஎஃப் தான் ஓகேவா? ஹெச்சிஎஃப்வோடைய வேல்யூ ஹெச்சிஎஃப்னு தான் வரும் ஓகேவா? கொஷின் அப்படியே கொடுத்துட்டான். எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்கான் ஓகேவா? இப்போது நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஓகேவா? அப்போ என்னென்னா இது ஒரு நம்பராக இருக்கும். இது எந்த நம்பரோ ஒரு நம்பர், இது செகண்ட் நம்பர் இது ஓகேவா? இது எக்ஸ்ன்னு இருந்தால் எக்ஸ் போடுங்க. இது எந்த வேரியபிளாக கொடுத்துருக்கானோ அந்த வேரியபிள் போட்டுங்க ஓகேங்களா? எம்முன்னு இருக்குது. இது இன்னொரு வேரியபிள் என்னன்னு இருக்குது. இங்கே இருக்குது இல்லையா? எம்என் ஓகேவா? போட்டாச்சு. எல்சிஎம் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறான் போட்டாச்சு. அதுக்கடுத்தது ஹெச்சிஎஃப் என்ன ஹெச்சிஎஃப் தான் ஓகேவா? எல்சிஎம் தானே கேட்டிருக்கான். மொத்தத்தெல்லாம் இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க. அப்போது எம் இன்ட்டு என் பை ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எல்சிஎம் ஓகேவா? புரியுதா? இதுதான் வந்து பார்த்தோன்னா வேல்யூ ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு எம் இன்ட்டு என் பை ஹெச்சிஎஃப் ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா எந்த ஆப்ஷனில் இருக்குது? எம் இன்ட்டு என் பை ஹெச்சிஎஃப் ஆப்ஷன் 7 இருக்குது ஓகேவா? ஆப்ஷன் 7 இருக்குது. அது டிக் பண்ணியாச்சு ஓகேவா? புரியுதுங்களா? அது ஒன்றுமே கிடையாது. அது ரொம்ப சிம்பிளான சம்மு. என்ன கொடுத்துட்டான்? ஹெச்சிஎஃபோட வேல்யூ ஹெச்சிஎஃப்னு கொடுத்துட்டான். வேரியபிள் வந்து பார்த்தோன்னா எம்என்னு கொடுத்துருக்கான். இப்போ அந்த ஃபார்முலாவில் போட்டோன்னே ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் வந்துருச்சு. அதுக்கடுத்தது எக்ஸு
ஒய் என்ற இரு பகா எண்களின் எல்சியம் 2 பகா எண்கள் கொடுத்துருக்கான். இந்த 2 பகா எண்களோட எல்சியம் வந்து பார்த்தோன்னா 161 ஆகும். எக்ஸ் ஆனது ஒய்யை விட பெரியது. எக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒய்யை விட பெரியதான். ஓகேவா? எக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒய்யை விட பெரியது. ஓகேவா? கிரேட்டர் தென் ஒய். ஓகேவா? எனில் 3 இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்கான். 3 இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் இதோடைய மதிப்பு என்ன அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்கான். பார்க்கலாம் வாங்க. இதை அவன் நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகேவா? எக்ஸு ஒய் கண்டுபிடிச்சிட்டா அதை வச்சு இந்தமாரி இதை ஒரு ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. 3y மைனஸ் எக்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த நம்பர் 2 நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டெரக்டாக ஒரு மெத்தட் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னா எக்ஸு அந்த 2 நம்பரில் எப்படி இருக்குமா, எக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா, ஒய் வந்து பார்த்தோன்னா ஒய்யை விட எக்ஸ் வந்து பார்த்தோன்னா பெருசாக இருக்கும். ஓகேவா? அதை மட்டும் கான்செப்ட் கொஷினில் கொடுத்துட்டான். ஓகேவா? அது ஆனால் அந்த வேல்யூ என்னன்னு தெரியாது. ஓகேவா? அது எப்படி எடுக்கணும்னா டானா மெத்தடில் இந்த 161 போட்டிங்கன்னு வச்சுங்களேன். டானா மெத்தடில் இந்த 161 போட்டிங்கன்னா 7th டேபிளில் மட்டும்தான் இது டிவைடே ஆகும். 7th டேபிளில் டிவைட் ஆகும். 723 சார் 161, 723 சார் 161. ஓகேவா? அப்போது இந்த 2 நம்பர் தான் மல்டிப்ளை ஆகுது. 2 நம்பர் தான் மல்டிப்ளை ஆகுது. எக்ஸுன்றது ஒய்யை விட பெரிய நம்பர். ஓகேவா? இது ரெண்டுத்தில் எது பெருசு? 23 தான் பெருசு. அப்போது 23 தான் பெருசா. அப்போ எக்ஸோட வேரியபிள் வந்து பார்த்தோன்னா 23. எக்ஸோட வேரியபிள் 23. ஒய் வந்து பார்த்தோன்னா என்ன 7. ஓகேவா? அடுத்தது என்ன இருக்குது? 7 இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த டானா மெத்தடில் 161 போட்டிங்கன்னா இது ஒரே இதுவால் தான் டிவைட் ஆகும். 7 இன்ட்டு 23 7 இன்ட்டு 23 போட்டிங்கன்னா இதால் மட்டும்தான் இது வந்து பார்த்தோன்னா மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? இதில் பெரிய நம்பர் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சின்ன நம்பர் வந்து பார்த்தோன்னா ஒய்ன்னு எடுத்துக்கணும். பெரிய நம்பர் எக்ஸ்னா அப்போது 23 தான் பெரிய நம்பர். அதை எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. ஒய் வந்து பார்த்தோன்னா 7 வந்து பார்த்தோன்னா சின்ன நம்பர், அதை போட்டாச்சு. இப்போது எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 3 இன்ட்டு ஒயோட வேல்யூ என்ன? 7. 3 இன்ட்டு ஒயோட வேல்யூ 7 மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன? 23. எக்ஸோட வேல்யூ 23. 7 3 சார் 21. 21 மைனஸ் 23. அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும்? மைனஸில் கிடைக்கும். ஏன்னா பெரிய நம்பருக்கு சைன் வந்து பார்த்தோன்னா மைனஸில் இருக்குது. ஓகேவா? அப்போது மைனஸ் ஆஃப் 2. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு ஆன்சரு? -2. புரிஞ்சு போச்சா? அடுத்தது மாடல் 31. மாடல் 31 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். இதுவும் வேரியபிள் வச்சு தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோன்னா இது கொஞ்சம் ஈக்குவல்ட்டெல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் மாரி கொடுத்துட்ருப்பான். அதனால் இது தனி மாடலாக பிரிச்சிருக்கேன். போன மாடல்லே வைக்கல. ஓகேவா? இது 31th கொஷின் 157th கொஷின். ஓகேவா? 31th மாடல் 157th கொஷின். 65 மற்றும் 117இன் மீப்பெரு பொது வகுத்தி. ஓகேவா? அதாவது இதோடைய HCF வந்து பார்த்தோன்னா என்னவா 65m - 117 என்ற வடிவில் எழுதினால் எம்மின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது இந்த 65 117 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பருடைய HCF வந்து பார்த்தீங்கன்னா என்னவா HCF வந்து பார்த்தோன்னா என்னன்னா 65m - 117 என்ற வடிவில் நம்ம எழுதுனா இதோடைய எம்மோடைய மதிப்பு, இதில் இருக்கக்கூடிய எம்மோடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கான். பார்க்கலாம் வாங்க. இது எப்படி போடணும்னா 65 மற்றும் 117க்கு ஒரு HCF கண்டுபிடிக்கணும். அது வேல்யூ வருது இல்லையா, அதை வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக இந்த 65m மைனஸ் 117 அப்படின்ட்டு எழுதிட்டு அது ஒரு ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணி போடணும். அதோ பாருங்கள், இப்போ போகிறோம் பாருங்கள். இந்த 65 117 இதுக்கு வந்து பார்த்தோன்னா HCF கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து பார்த்தோன்னா எல்லாமே 13th டேபிளில் மட்டும்தான் இதுவாகும். 13th டேபிளால் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஓகேவா? அப்போது 13 5 சார் 65, 13 9 சார் 117. ஓகேவா? அப்போ இதுக்கப்புறம் HCF வருமானு கேட்டிங்கன்னா வராது. HCF ஈக்குவல் டு 13. HCF ஈக்குவல் டு 13. ஓகேவா? HCF 13. ஓகேவா? இப்போது இந்த 13 தான் இந்த 65m - 117க்கு ஈக்குவலாக எழுதணும். அப்போது 13 ஈக்குவல் டு 65m - 117. ஓகேவா? இப்படி எழுதிக்கணும். இப்போது
வேரியபிள் இல்லாத டேர்மு இது வேரியபிள் கிடையாது, இது வேரியபிள் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாமே ஒரே சைடாக எழுதிடலாமா? 13 இங்கே மைனஸில் இருக்குது. இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். 117 ஓகேவா ஈக்குவல் டு 65m. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 113 வரும். 113 வரும் ஈக்குவல் டு 65m. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 65 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 65 × 2 130 ஓகேவா? அப்போது m ஈக்குவல் டு 2 ஓகேவா? m ஈக்குவல் டு 2 தான் ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ரெண்டு நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்க போகிறோம். அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணி எழுத போகிறோம். ஈக்குவல் போட்டு இது எழுத போகிறோம். அப்படியே என்ன பண்ண போகிறோம்? அதை சால்வ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதுவும் வந்து பார்த்தோன்னா இதே மாடல் தான். இது சால்வ் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு தெளிவாகிடுவீங்க. 450 மற்றும் 216 ஆகியவற்றையுடைய மீப்பேறு பொது வகுத்தி, அதாவது HCF. இது ரெண்டு நம்பருடைய HCF வந்து பார்த்தோன்னா 23x - 51 ஓகேவா என்ற வடிவில் எழுதணும். இதுக்கு முன்னாடி எழுதணும் இல்லையா? ஈக்குவல் போட்டு இது ரெண்டுத்துக்கோடைய HCF கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவல் போட்டு 23x - 51 வடிவில் எழுதணும் ஓகேவா என்ற வடிவில். அப்படி எழுதுனா என்ன கிடைக்கும்? எக்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு 450 எழுதிங்க, அதுக்கப்புறம் 216 எழுதிங்க. இதோடைய HCF கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துலேயும் காமனாக எது மல்டிபிள் ஆகும்? 2 மல்டிபிள் ஆகுது ஓகேவா? அது போட்டாச்சு. அப்போ என்ன வரும்னா 225 108ன்னு வரும் ஓகேவா? 2 டேபிளில் 108 216 ஓகேவா? அதுக்கடுத்தது இது ரெண்டுத்துலேயும் எது மல்டிபிள் ஆகும்னு பாருங்க. 3 டேபிள் ஓகே, 3 டேபிள் டிவைட் ஆகுது ஓகேவா? அப்போ 3 டேபிள் போட்டாச்சு. இப்போ 375 சார் 225, 336 சார் 108 ஓகே. 336 வந்து 108 ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தோன்னா தேர்ட் டேபிளால் டிவைட் ஆகும். அப்போது தேர்ட் டேபிள் போட்டிங்கன்னா 325 சார் 75, அதுக்கடுத்து 312 சார் 36 ஓகேவா? இதுக்கப்புறம் HCF இருக்கான்னு கேட்டால் HCF காமன் வேல்யூ கிடையாது. அப்போது இதோட நின்றுது. 32 சார் 6, 63 சார் 18. அப்போது HCF ஈக்குவல் டு 18 ஓகேவா? 18 வந்துடுச்சு. இப்போது இது ஈக்குவேட்டில் எழுதலாமா? ஈக்குவேட் பண்ணி எழுதலாமா? அப்போது 18 ஈக்குவல் டு 23x - 51. அதாவது கொஸ்டின்லேயே அவன் இப்படி தான் கேட்டான். இது ரெண்டு நம்பர் இருக்குது, இது ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிங்க, அது ஈக்குவல் டு போட்டு 23x - 51 எழுதுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? எக்ஸ் கிடச்சிரும்னு சொல்லியிருக்கான் ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம்? வேல்யூ மட்டும் இருக்கிற வேல்யூவை ஃபஸ்ட்டு ஒன்றா எடுத்துகிட்டு வரணுமா? இங்கே 18 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா அது ப்ளஸ்ஸாக மாறிடும். 51 ஈக்குவல் டு 23x ஓகேவா? இப்போது 51 + 18 வந்து பார்த்தோன்னா என்னென்னா 69 ஓகேவா? 69 ஈக்குவல் டு 23x ஓகே. 23 வந்து பார்த்தோன்னா 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்னா 69 வரும். 23 × 3 69 ஓகேவா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 3 தான் ஆன்சர். அடுத்த சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்தது 159th கொஸ்டின். 159th கொஸ்டினும் இதே மாடல் தான். 159th கொஸ்டினும் இதே மாடல் தான். இல்லை நீங்கள் இது போடுங்க. இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. 159th கொஸ்டின் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. இது ரொம்ப ஈஸியான மாடல் தான். இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு கொஸ்டின் போட்டேன் இல்லையா? அதே மாடல் தான். இது போட்டுட்டு கொஸ்டின் நம்பர் போட்டு நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆன்சரை நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா? அதுக்கடுத்தது மாடல் 32. மாடல் வந்து பார்த்தோன்னா 32 160th கொஸ்டின். மாடல் 32 160th கொஸ்டின் ஓகேவா? இந்த மாடல் எல்லாமே இதுவும் வந்து பார்த்தோன்னா இந்தமாரி வேரியபிள்ஸ் வந்து பார்த்தோன்னா x² - 2x அந்தமாரி இருக்கும் ஓகேவா? x² - 2x இந்தமாரி இருக்கும். ஃபேக்டோரியல் மாரி இருக்கும். ஃபேக்டோரியல் மாரி கொடுத்துட்டு இதுக்கான மீப்போவா மீச்சிமான்னு கேட்டிருப்பான். பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த மாடல் பாருங்கள். இப்போது இந்த மாடலில் இந்த ஃபேக்டரைசேஸ் ஏதாவது ஒரு இது வந்து பார்த்தோன்னா ஃபேக்டரைஸ் மாரி கொடுத்துட்டு, அதாவது இது வந்து பார்த்தோன்னா x² - kx - 6ன்னு கொடுத்துட்டு இதோட கேயின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்கான் ஓகேவா? இப்போ பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள். x - 6 ஆனது x² - 2x - 24 மற்றும் x² - kx - 6. அதாவது இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கும் HCF தான் இந்த x - 6 தான். புரியுதா உங்களுக்கு?
எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஆனது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6 இவற்றின் மீப்போவா எனில் இதோடைய மீப்போவா தான் எக்ஸ் மைனஸ் 6. அப்படின்னா கேயின் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேவா, இந்த மாதிரி கேட்டிருந்தா ஒன்றுமே கிடையாது. இந்த எக்ஸ் மைனஸ் 6ன்னு இருக்கா ஈக்குவல் டு 0. ஓகேவா, எக்ஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இது சம்மு ஒன்று இதேமாரி மெத்தடில் பார்த்துருப்போம். இந்தமாரி எக்ஸ் மைனஸ் 6ன்னு கொடுத்துட்டு ஒரு அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் கொடுத்துட்ருப்பான். எக்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே மாடல் தான் இதுவும். ஆனால் வந்து பார்த்தோன்னா இதில் வேரியபிள் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா, இப்போது ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம எதை எடுக்கலான்னா, எது நம்ம கே இருக்கிற வேரியபிள் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா, கே எதில் வருதோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6 ஓகேவா ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போது எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, 6 ஸ்கொயர் மைனஸ் கே இன்ட்டு 6 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஓகே, 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36 மைனஸ் 6k மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போது வேல்யூ 36 மைனஸ் 6 மைனஸ் 6k புரியுதா? இந்த 6 ஒன்றும் இல்லை, 6 வேல்யூவில் மைனஸ் பண்ணுறோம். இந்த 6kவை இந்த சைடு எழுதிக்கிறோம். ஓகேவா, இப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குது, 13 கிடைக்கும். ஓகேவா, 30 மைனஸ் 6k ஈக்குவல் டு 0. இப்போது 30 ஈக்குவல் டு இந்த 6kவை மைனஸில் இருக்குது, இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ்ஸாக மாறட்டும் 6k. ஓகேவா, அப்புறம் 6 5s are 30. இப்போ கேன்சல் பண்ணணும். 6 5s அதாவது இங்கே இது மேலே எழுதிட்டுமா 30 ஈக்குவல் டு 6k இப்படின்ட்டு வருது. ஓகேவா, இப்படின்ட்டு வருது. இப்போ என்ன பண்ணுறோம், 6 கேன்சல் பண்ணுறோம். 6 5s are 30. அப்போ k ஈக்குவல் டு 5ன்றது தான் ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? 2 நம்பர் கொடுத்துட்டான். 2 நம்பர் வந்து பார்த்தோன்னா ஃபேக்டரியல் ஈக்குவேஷன் மெத்தடில் கொடுத்துட்டான். ஒரு ஈக்குவேஷன் மாரி கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அது என்ன கேட்டுறான்னா, இந்த 2 நம்பருடைய ஹெச்சிஎஃப்ன்றது ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். 2 நம்பருடைய ஹெச்சிஎஃப்ன்றது ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். ஓகேவா, அந்த ஹெச்சிஎஃப் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த சம்மை நவுத்துறோம். ஓகேவா, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6னா எக்ஸ் ஈக்குவல் டு 6. இதே மாடல் தான் இந்த சம். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு மைனஸ் 12 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எம்எக்ஸு மைனஸ் 8 இதோடைய மதிப்பு வந்து பார்த்தோன்னா இது ரெண்டுத்தோடைய மீப்போவை வந்து பார்த்தோன்னா எக்ஸ் மைனஸ் 4. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? அதே மெத்தட் தான். ஆனால் சம் கொஷின் பாருங்கள். இது 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 மீப்போவான்னு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் அது 2 நம்பர்னு இதுக்கு முன்னாடி சம்மில் கொடுத்துருந்தான். ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா 2 நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இதோடைய மீப்போவா எக்ஸ் மைனஸ் 4ன்னு கொடுத்துட்டான். இதில் எம்மோடைய மதிப்பு மட்டும் என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ என்ன பார்ப்போம், இந்தமாரி வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் இது பண்ணுவோம் இல்லையா, அப்போது இது மைனஸ் 4 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் 4ஆக மாறிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு எக்ஸ் ஈக்குவல் டு 4 இதை வச்சு தான் சம் வந்து பார்த்தோன்னா போட போகிறோம். இப்போது ஜி ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எதை எடுக்கலாம்னா எம் வேரியபிள் இருக்கிறத தான் எடுக்கணும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எம்எக்ஸ் மைனஸ் 8. ஓகேவா, இப்போது இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்களா. இப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுது, 4 ஸ்கொயர் மைனஸ் எம் இன்ட்டு 4. அப்போது 4m இன்ட்டு 4m மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போ 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 மைனஸ் 4m மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போ வேல்யூ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 16 மைனஸ் 8னா வரும் 8ன்னு வரும். 8 மைனஸ் 4m ஈக்குவல் டு 0. இப்போது இந்த 4m இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க. 8 ஈக்குவல் டு 4m. இப்போது 4th டேபிளில் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ். ஓகேவா, அப்போ m ஈக்குவல் டு 2 டைம்ஸ். ஓகேவா, புரிஞ்சிச்சா? இந்த மாடல் வந்தாலே இதுதான் மெத்தடு. ஓகே, அடுத்தது மாடல் 33 பார்க்கலாம். அடுத்த மாடல் 33. ஓகேவா, 162 கொஸ்டின். ஓகேவா, 40 முதல் 100 வரையுள்ள எண்களில் எத்தனை ஜோடிகளின் இருக்குது, அதாவது 40லேருந்து 100 வரை எத்தனை ஜோடிகள்னு இருக்குன்ட்டு கேட்டிருக்கான். இது என்ன ஜோடி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு மீப்போவா கொடுத்துருக்கான். இதோடைய மீப்போவை வந்து பார்த்தோன்னா 15. இதோடைய மீப்போவை வந்து பார்த்தோன்னா 15ன்னு கொடுத்துட்டான். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த 40லேருந்து 100 வரை 15ஆல் மல்டிப்ளை ஆகிற நம்பர் எதுன்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிங்க. ஓகேவா, 15ஆல் எது மல்டிப்ளை ஆகும்,
15 × 3 45. அதுக்கடுத்தது 60. அதுக்கடுத்தது 75. அதுக்கடுத்தது 90. இதுக்கப்புறம் போட்டிங்கன்னா 105 போயிடும். 105 வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. 40லேருந்து 100 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 4 நம்பர் தான். ஓகேங்களா? இந்த 4 நம்பரை ஃபஸ்ட்டு செட்டாக எழுதுறேங்க. செட்டாக எழுதுங்க. 45 × 60. ஓகேவா? 45 60 இது ஒரு செட்டு. அதுக்கடுத்தது 45 75 இது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் 45 90. 45 90 இது ஒரு செட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் 60 45ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா முன்னாடியே நம்ம 60 45ன்னு எழுதிட்டோம். ஓகே 60 75 60 75 அதுக்கப்புறம் 60 90. ஓகேவா? இது ஒரு செட்டு எழுதியாச்சா? இப்போ 75க்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற செட்டெல்லாம் எழுதிட்டோம். அப்போது 75 90 இது ஒரு செட்டு தான் இருக்குது. 75 90. ஓகேவா? இது ஒரு செட்டு. ஓகேவா? இப்போது இந்த செட்டு புரியுதா? இப்போது இதுக்கான ஹெச்சிஎஃப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கான ஹெச்சிஎஃப்பு இதில் எது ஜோடியாக இருக்குன்னு மட்டும்தான் பார்க்கணும். இது இப்போது இந்தமாரி எழுதியாச்சு. இது வந்து பார்த்தோன்னா ஆன்சரான்னு கேட்டால் இப்போ மொத்தம் எத்தனை ஜோடி இருக்குது? 1 2 3 4 5 6 ஜோடி இருக்குது. 6 ஜோடி ஆன்சர் ஆனால் 6 ஜோடி ஆன்சர் கிடையாது. ஓகேவா? இப்போது இதில் ஒன்று கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? இது 2 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா 15ன்னு வரணுமா. ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள். ஃபஸ்ட் நம்பர் 45 60. ஓகேவா? இதோட ஹெச்சிஎஃப் பாருங்கள். 5 9 5 சார் 45 12. ஓகேவா? 3 3 சார் 9 3 4 சார் 12. இது வந்து பார்த்தோன்னா 5 3 சார் 15. ஓகே ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா 15 வருது. இதுக்கப்புறம் 3 4ன்னு வந்துருச்சு. இது வந்து பார்த்தோன்னா ஹெச்சிஎஃப் போகாது. ஓகேவா? ஹெச்சிஎஃப் 15 வந்துருச்சு. அப்போது இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா என்ன வரும்? இந்த நம்பரு இந்த ஜோடி வந்து பார்த்தோன்னா ஹெச்சிஎஃப் 15ன்னு வருது. அப்போ இந்த ஜோடி வந்து பார்த்தோன்னா சரி. செகண்ட் ஜோடி செக் பண்ணலாமா? 45 75. ஓகேவா? இதோட ஹெச்சிஎஃப் பார்க்கலாமா? இதோட ஹெச்சிஎஃப் 5 போட்டிங்கன்னா 9th டேபிள் 15. ஓகேவா? அதுக்கப்புறம் 3 போட்டிங்கன்னா 3 3 சார் 9 5. இதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் போகுமான்னா போகாது. 5 3 சார் 15. ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 15. ஓகேவா? அப்போது இந்த நம்பரும் ஹெச்சிஎஃப்பாக வருது. ஓகேவா? இந்த நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா 15 வருது. அப்போது இதுவும் வந்து பார்த்தோன்னா ஜோடி தான். இதோடைய ஜோடியில் சேரும். அப்போது 45 75. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா ஹெச்சிஎஃப்பாக சேரும். இது ரெண்டுத்துமே ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா வராது. ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா 45ன்னு வரும். ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா 45ன்னு வரும். அப்போது இது வந்து பார்த்தோன்னா கிடையாது. ஓகே நீங்களே காமனாக பாருங்கள். 45 × 2 90. ஓகேவா? அதுக்கடுத்தது இந்த 60 75க்கு ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 60 75க்கு ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 3 20 டைம்ஸு. அதுக்கடுத்தது 25. ஓகே 3 டேபிளில் போட்டிங்கன்னா அதுக்கடுத்தது 5 டேபிளில் போட்டிங்கன்னா 4 டைம்ஸு 5 5 சார் 25. இதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் வராது. அப்புறம் 3 5 சார் 15. ஓகே 3 5 சார் 15. இது வந்து பார்த்தோன்னா ஹெச்சிஎஃப் வருமானு கேட்டிங்கன்னா ஹெச்சிஎஃப் ஆமாம் வரும். எது 60 75 தான் நம்ம போட்டோம். 60 75 போட்டோமா? இது வந்து பார்த்தோன்னா ஹெச்சிஎஃப்பில் வரும். 60 75 ஹெச்சிஎஃப்பில் வரும். 3 இது பார்த்துருக்கோம். 45 60 அதுக்கடுத்தது 45 75 அதுக்கடுத்தது 60 75. ஓகே இது பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது 60 90. ஓகேவா? இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 13 வரும். அப்போது இது கிடையாது. 13 வரும். இது கிடையாது. இது ரெண்டுமே கிடையாது. இது வந்து 45 வரும். இது 13 வரும். ஓகேவா? அதுக்கடுத்தது 75 90. இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா 5 15 அப்புறம் 18. தேர்ட் டேபிளில் போட்டிங்கன்னா 3 5 சார் 15 6 3 சார் 18. ஓகேவா? ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 15. ஓகேவா? அப்போது இந்த நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் 15ன்னு வருது. ஓகேவா? 75 90க்கும் ஹெச்சிஎஃப் என்ன வருது? 15ன்னு வருது. மொத்தம் எத்தனை நம்பருக்கு இதில் இருக்கிற செட்டுக்கு 15 வந்துச்சு? 4 நம்பருக்கு 15 வந்துச்சு. ஃபஸ்ட் நம்பர் 45 60க்கு ஹெச்சிஎஃப் 15 வந்துச்சு. 45 75 அப்புறம் 60 75 அதுக்கப்புறம் 75 90 லாஸ்ட்டாக பார்த்தேன் இல்லையா அது. இது 2 கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா 15 வரல. அப்போது 4 ஜோடின்றது தான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாடலில் இந்த ஒரே சம் தான் இருக்குது. நல்லா ரீவைண்ட் பண்ணி ஒரு டைமுக்கு 2 டைம் பாருங்கள். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 4 ஜோடின்றது தான் ஆன்சர். மொத்தம் 4 செட்டு இருந்துச்சு இல்லையா? அதனால் 4 ஜோடி ஆன்சர்னு போடுறோம். ஓகேவா? அடுத்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.